வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு தக்காளி கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சமையல். இது நம்ம காலையிலே செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் இட்லிக்கு, மத்தியானம் சாதத்துக்கு, நைட்டு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தக்காளி கடையில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடாய் அடுப்பில் வச்சிடலாம். இந்த கடையிலுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வதக்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல்ல எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுவும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு வந்து மசாலா தூள் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களும் போட்டு வதக்கியாச்சு. இது வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வரணும். நம்ம கடாயை மூடி அடுப்பு சிம்ல வச்சிடலாம். அடிக்கடி நடுவில் திறந்து கிளறி பார்க்கணும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி லைட்டாக தெளிச்சிங்கன்னா போதும். தெளித்து அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மல்லி இலை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும், மல்லி இலை சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். பொதுவாக வந்து இந்த வதக்கலை வந்து மண் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அப்புறமா தாளித்து ஊற்றுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து மிக்சி ஜாரில் போட்டு 1 2 லைட்டாக ஒரு பல்ஸில் போட்டு 2 அரை அரைச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சிடலாம், தாளிச்சிடலாம். இப்போ நம்ம இதை இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், இது ரொம்ப நேரம் வதக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் தொக்கு போட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நமக்கு தேவையானப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் தோசையோட தான் சாப்பிட போகிறேன். நல்லா சாஃப்டான தோசை சுட்டு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம்.
டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காரமா, புளிப்பா அவ்வளோ சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு. நீங்க வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.